வணக்கம் நேயர்களே, உங்களுடன் இணைந்திருப்பது நான். ஆடி மாதம் அப்படின்னாலே அது திருவிழா மாதம்தான். ஆடி மாசத்துல அம்மன் கோயில்களில் மிகுந்த விசேஷங்கள் உண்டு. இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி அப்படிங்கிறது அம்மனை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க, ஆற்றல் என்ற வார்த்தைக்கும் பொருள் கொண்டதா இருக்கு. இந்த ஆடி மாசத்திற்கும் அறிவியலுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டா எஸ், நிறைய இருக்கு. முக்கியமா ஆடி மாதத்துல சூரியனோட சுழற்சி திசை மாறும். இந்த காலத்தை தக்ஷானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த சமயத்துல ஆறுகளில் புது நீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆகையினால விவசாயம் செய்வதற்கு மிகவும் உகந்த காலமாக இதை கருதப்படுது. இதுதான் நம் முன்னோர்கள் ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழியோட சொல்லி இருக்காங்க. இந்த காலத்துல வருகிற சூரியனோட ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு மிகவும் நல்லது தெரியுமா? பொதுவா ஆடி மாசத்துல காத்து பலமா வீசும். இதைத்தான் ஆடி காத்துல அம்மி கூட பறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல பல அஜீரண கோளாறுகள் நமக்கு ஏற்படும். அதனால எளிதில் ஜீரணம் ஆகிற உணவுகள் உண்பது மிகவும் நல்லது. அதனால தான் அம்மன் கோயில்களில் எளிதில் ஜீரணமாகிற கூழ் போன்ற உணவுகளை பிரசாதமா கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாசத்துல நிலத்தை உழுது விவசாயம் பண்றவங்க கையில காசு இருக்காது. அவங்க பசிய போக்க கோவில்களில் கூழா கொடுக்கறாங்க. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புதுமண தம்பதிகளை ஆடி மாதத்துல பிரிச்சு வைப்பாங்க. அதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, ஆடி மாதத்துல கரு உண்டானா அடுத்த சித்திரை மாதத்துல தான் குழந்தை பிறக்கும். இந்த ஏப்ரல் மே மாதத்துல வெயில் அதிகமா இருக்கிறதுனால தாய்க்கும் சேய்க்கும் ஏதேனும் சிக்கல் வரும்னு நினைச்சுதான் இது செய்யறாங்க. ஆடி மாசம்னு சொல்லும் பொழுது நமக்கு மனசுல ஒரு ஞாபகம் வரும். அது நம்ம மறந்துட்டோம் இல்லையா? இப்ப என்னன்னு தோணுதா? சரியா தான் நினைச்சீங்க, வேப்பிலை தாங்க. அம்மன் கோவில்களிலும் வீட்டு வாசல்களிலும் வேப்பிலையை கட்டுவாங்க. அதற்கு காரணம் அதுக்கு நல்ல மருத்துவ குணம் இருக்கிறதால தான். கோயில்களில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனை வழிபடுவாங்க. இந்த முளைப்பாரியில 9 வகையான தானியங்களை விதைச்சு வளர்த்து வருவாங்க. இது நம்ம பயிர்களை காக்கிறதுக்கும் அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குமாக இருக்கு. இப்படி ஆடி மாதம் சக்தி மாசமாக மட்டும் இல்லாம அறிவியல் நிறைந்த மாதமாகவும் இருக்கு.